தமிழகத்துல தற்போதைக்கு அதிமுகவோட ஆட்சி ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மடல் எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நாமளுமே என்னென்ன செஞ்சிருக்காங்க இவங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆட்சி போன வருஷம் ஆரம்பிச்சது மே மாசம் ஆரம்பிச்சது. செப்டம்பர் 22 அரசு செயல்படுறது நின்று போயிருச்சு. அரசுல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பயங்கரமா தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்களை காப்பாத்திக்கிறதுக்கு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 75 நாள் டிராமாக்கு அப்புறமா டிசம்பர் 5 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 11:30 மணிக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலமே 5 மணிக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அப்புறம் இல்ல காப்பாத்திட்டோம். அப்புறம் திருப்பியும் 11:30 மணிக்கு எந்த பிரச்சனையும் வராது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 நின்னோம் அப்படின்னா மெரினா கடற்கரையில ஜே சமாதிக்கு ஓ பன்னீர்செல்வம் உட்கார்றார். ஒரு 40 நிமிஷம் ஜே ஆன்மாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறார். அந்த பேச்சுவார்த்தையோட பலனா அவருக்கு ஒரு ஞானோதயம் கிடைக்குது. பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுறாரு. முதல்வர் பதவியிலிருந்து என்ன ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க, சசிகலா கும்பலால நான் மிரட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இருந்து அதிமுக ஓபிஎஸ் அணி தனின்னு சொல்லி பிரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சசிகலா அவர்களை முதல்வராக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு கூவத்தூர் சொகுசு விடுதியில போய் எல்லா எம்எல்ஏக்களும் அடைக்கப்பட்டு மகிழ்ச்சியா தவமெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரீன்வேஸ் சாலை வீட்டிலேயே தனி அணி சேர்த்துட்டு இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம். இதுக்கு நடுவுல தான் முதல்வர் பொறுப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார்ந்தாங்க. சசிகலா அவர்கள் சிறை தண்டனைக்கு கிளம்பினாங்க. நாம தான் போறோம், இதுக்கு அடுத்து டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக போடுவோம், அவரு பார்த்துப்பாரு நினைச்சு அவரை உட்கார வச்சுட்டு போனாங்க. ஆனா அவரு இப்ப என்ன பண்ணிட்டாரு, திஹார் ஜெயில போய் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டாரு. இதுக்கு நடுவுல காவேரி பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. வரலாறு காணாத வறட்சி, தமிழ்நாடு வறட்சி மாநிலமா அறிவிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை, போராட்டம், விவசாயிகள் தற்கொலை நிறைய வந்துச்சு. விவசாயிகள் நிர்வாணமா போராட்டம் நடத்துற அளவுக்கு டெல்லியிலேயே போய் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னாடியே போய் போராடுற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் நீட் தேர்வு, இங்க இருக்கிற மாணவர்கள் நீங்க கொடுக்குற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு பார்த்தா அவங்க கொடுக்குற கேள்வி வேற மாதிரி இருக்குங்க. பஞ்சாப்லயும் குஜராத்லயும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, சவுத் சைட்ல இருக்கிற எல்லா மாநிலத்திலயும் கேள்வி ரொம்ப டஃபா இருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுவும் தமிழகத்துல ரொம்ப ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணீர் பஞ்சம் தூக்கி போட்டு அடிச்சது, அதை நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லி தெர்மோகோலை வச்சு நாங்க வைகை டேமையே மூடுறோம்னு சொல்லி தமிழ்நாட்டை உலக புகழுக்கு கொண்டு போனாரு செல்லூர் ராஜு அவர்கள். இதுக்கு மேல இவங்களை விடக்கூடாது, இவங்களை விட்டா இது எங்கேயாவது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கப்புன்னு சொல்லி நிறைய பேர்த்தோட வீடுகள்ல ஐடி ரெய்டு நடக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அதுல சிக்னர் விஜயபாஸ்கர் அவர்கள் 89 கோடி ரூபா ஆர்கே நகர் தொகுதிக்காக இறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வெளில வந்துச்சு. யார் யார் எங்கெங்க இருக்காங்க, யார் யாருக்கு இந்த பணம் பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் அதுல இருந்து கிளம்பிச்சு. இந்த நிலைமையில வறட்சி நிவாரண நிதி தொடர்பா பிரதமரை பார்த்து பேசுறதுக்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க. சார், இந்த அரசை பாராட்டுற ஒரே ஒரு விஷயம், மக்கள் பாராட்டின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12th மார்க்ஸ் இதுக்கு மேல ஓபனா அறிவிக்கப்படாது, இவங்க முதல் மார்க் 2வது மார்க் அறிவிக்கப்படாது. அப்படி வந்துச்சுன்னா மாணவர்கள் பிரஷர்ல தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை மாத்தி வச்சது. இன்னொன்னு தற்போதைக்கு 11th நாங்க பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரோம்னு சொல்லி இருக்கிறது. +2 1200 மார்க்ல இருந்து 600 மார்க்கா குறைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தோஷப்படுறாங்க மக்கள்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுல மணல் குவாரிகளை இனிமேல் அரசே எடுத்து நடத்தும், கம்மி விலையில மக்களுக்கு மணல் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டிபிஷியல் சாண்டை வாங்குறதுக்கு பழகிக்கோங்க, மத்த மாநிலங்கள் இருக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஆனா அதுவுமே அரசுல இருக்கவங்களுக்கும் தனியார் கம்பெனிகளுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி வெளில பேச்சு இருக்கு. இதுக்கு மேல இந்த ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்குமா, 5 ஆண்டு காலம் இருக்கணுமா, இப்படிப்பட்ட கேள்விகளை மக்களையே கேட்க வச்சாங்க பாருங்க. அதுதாங்க இவங்களோட ஒரு வருஷ சாதனை அப்படின்னு சொல்லி வெளியில பேசிக்கிறாங்க. சார், உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். அது எப்படிங்க ஒருத்தவங்க இறந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பேர் வெற்றிடம் கிடைக்கிறதாங்க? இது கோழைத்தனம் இல்லையா? அவங்க அரசியலில் ஜெயிக்கணும் வரணும்னா யாரும் எல்லாரும் இருக்கும் போதே வரணும். அதுதான் உண்மையாக அவங்க நாட்டு மேலே பற்று வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நாட்டு மேலே பற்று இல்லாதவங்க அரசியலுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல.